வணக்கம் ஐயா. டஃபி பயன்பாட்டிலிருந்து நான் இங்கு வந்துள்ளேன். பயன்பாட்டில் புதிய தேர்வு தரவை எவ்வாறு சேர்ப்பது என்பது பற்றி இங்கே அறிந்து கொள்வோம். சரி, எனவே புதிய தேர்வு தரவைச் சேர்க்க தேர்வு விருப்பத்தை கிளிக் செய்வோம். பயன்பாடு உங்களுக்கு இரண்டு விருப்பங்களைக் காண்பிக்கும். ஒன்று புதிய தேர்வைச் சேர்ப்பது. இரண்டாவது தேர்வுகள் பார்க்க. இங்கே நாம் புதிய தேர்வு தரவை சேர்க்க விரும்புகிறோம், எனவே புதிய தேர்வைச் சேர் என்பதை கிளிக் செய்வோம். இந்த பயன்பாட்டிற்குப் பிறகு அனைத்து மாணவர்களின் பட்டியலையும் காண்பிக்கும். திரையின் மேல் சேர் பொத்தானைக் காண்பீர்கள். சேர் பொத்தான் பயன்பாட்டைக் கிளிக் செய்தால் எந்த தொகுப்பையும் தேர்ந்தெடுக்கும்படி கேட்கும். புதிய தேர்வு தரவைச் சேர்க்க உங்கள் தொகுப்பைத் தேர்ந்தெடுக்கவும். புதிய தேர்வைச் சேர் என்பதைக் கிளிக் செய்க. இப்போது பயன்பாடு உங்களுக்கு ஒரு புதிய பக்கத்தைக் காண்பிக்கும். மேலே நீங்கள் தேர்வு தலைப்பு புலத்தைக் காண்பீர்கள். உங்கள் தேர்வு தலைப்பு அல்லது பாடத்தை அங்கு சேர்க்கவும். அடுத்தது தேர்வு மற்றும் தேர்வு தேதியிலிருந்து அதிகபட்ச மதிப்பெண்கள். உங்களுக்குத் தேவையானபடி அந்த புலங்களை நிரப்பவும். இப்போது அந்த மாணவர் பட்டியல் கீழே தொடங்குகிறது. நீங்கள் சேர்க்க விரும்பினால் மதிப்பெண்கள் மற்றும் கருத்துக்களைப் பெற மாணவர்களை அமைக்கவும். உண்மையான ஐகானைக் கிளிக் செய்க. நீங்கள் உண்மையான ஐகான் பயன்பாட்டைக் கிளிக் செய்தால் அந்த மாணவரின் தரவைச் சேமித்து பட்டியலிலிருந்து அகற்றும். நீங்கள் மாணவர் மதிப்பெண்களைச் சேர்க்க விரும்பவில்லை அல்லது ஒரு மாணவர் இல்லை என்றால் குறுக்கு ஐகானைக் கிளிக் செய்க. ஆனால் சிறந்த நடைமுறைகளுக்கு 0 மதிப்பெண்களைச் சேர்த்து கருத்துக்களில் இல்லாததைச் சேர்க்கவும். எனவே இந்த இல்லாத நுழைவு மாணவர் பக்க உள்நுழைவில் தோன்றும். நான் உங்களுக்கு விளக்கியதைப் போலவே தரவையும் உள்ளிடவும். இப்போது தேர்வு தரவை சரிபார்க்கலாம். டாஷ்போர்ட் திரைக்குச் சென்று தேர்வு விருப்பத்தை சொடுக்கவும். பின்னர் தேர்வு நிகழ்ச்சியைக் கிளிக் செய்க. இங்கே நீங்கள் உங்கள் தேர்வு தரவை தேதி மூலம் பெறலாம். தேர்வு தேதிக்குச் சென்று பயன்பாடு தேர்வு தரவுகளின் பட்டியலை உருவாக்கும். நீங்கள் தேர்வு தரவை மாற்ற விரும்பினால் நீங்கள் திருத்த விரும்பும் தேர்வை கிளிக் செய்க. பயன்பாடு உங்களுக்கு ஒற்றை தேர்வு தரவைக் காண்பிக்கும். மாற்றங்களைச் செய்து சேமி என்பதைக் கிளிக் செய்க. மேலும் நீங்கள் தேர்வு தரவை இங்கே நீக்கலாம். மேல் மெனுவைக் கிளிக் செய்வதன் மூலம் ஒற்றை தேதி தேர்வு அறிக்கையை உருவாக்கலாம். இது பயன்பாட்டில் உள்ள தேர்வு விருப்பத்தைப் பற்றியது. இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி. நல்ல நாள். குட் மார்னிங், குட் நைட். நீங்கள் இந்த வீடியோவைப் பார்க்கும் போதெல்லாம்